அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹுடைய திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கணிக்கக்கூடிய சகோதரர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, நம்ம எல்லாம் இந்த மகத்தான ஜும்மாவுடைய நாளிலே இங்கே ஒன்றிணைய வைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கணிக்கக்கூடிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வாரத்தினுடைய ஜும்மாவுடைய செய்தியாக உங்களுக்கு மத்தியிலே பேச இருக்கின்ற விஷயம் என்னவென்றால், இஸ்லாமிய வளர்ச்சியில் இளைஞர்கள் என்று உங்களுக்கு மத்தியிலே பேச இருக்கின்றோம். காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகிற்கு எவ்வளவோ அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறார். இந்த உலகமே ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. இந்த அருட்கொடைகளை சுமந்தவாறு தான் இந்த பூமி பந்து அன்றாடம் அது சுற்றி கொண்டே இருக்கிறது. அதுவே ஒரு மிகப்பெரிய அருள். இந்த பூமி பந்திலே மனிதன் என்ற தன் அடியானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருப்பது மேலும் ஒரு அருளான செய்தி. அந்த அருளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் குழந்தை பருவம், இளைய பருவம், முதுமை. இந்த மூன்றையும் ஒரு மனிதன் இங்கே பிறந்து வாழ்வதாக அல்லாஹ் நிச்சயித்து விட்டார் என்று சொன்னால், இந்த மூன்று பருவத்தையும் அவன் கடந்தாக வேண்டும். அதிலே குழந்தை பருவத்தை பொறுத்த வரைக்கும் அது அவனுக்கு ஒரு விளையாட்டு பருவம். அந்த குழந்தைக்கு வேலையே விளையாடுவதுதான். விளையாட்டு மட்டுமே அந்த குழந்தைக்கான உலகமாக அது இருக்கும். முதிய பருவம் என்பது உடல் எல்லாம் தளர்ந்து போய் இனி செயல்பட முடியாத தருணம். பெரும்பாலும் முதிய பருவத்தை அடைந்து விட்டால் எப்போது விரைவாக நாம் இந்த உலகை விட்டு போக இருக்கின்றோம் என்று அதிகமாக சிந்திக்கக்கூடிய வகையில இருக்கும். ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களையும் அவர்கள் அணுவாக சந்தித்து அதை ஃபேஸ் செய்து அதிலே இருந்து தீர்வை நோக்கி நகர்ந்து அனுபவம் நிறைய கிடைத்திருக்கும். இனி கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சில முதிய வயது வரை பலர் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு விரைவாக நாம் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய நேரம் ஆகிவிட்டது என்று நினைக்கக்கூடிய வகையிலே சில முதியவர்கள் இருப்பார்கள். இந்த இரண்டு தருணத்தையும் மத்தியில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இளமை என்று சொல்லக்கூடிய மிக பெரிய அருளை மனித குலத்திற்கே வழங்கியிருக்கிறார். இந்த இளமை பருவத்தில் தான் எல்லாவற்றுமே செயல்படும். நம்முடைய உடல் உறுப்பில் இருந்து உள்ளங்கள் வரை மிக சுறுசுறுப்பாக இருக்கும். திருதுருவென துருதுருவென அது இருக்கும். நம்முடைய உடல் செயல்பாட்டுகளை, சிந்தனை செயல்பாட்டுகளை எல்லாம் ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வேகமாக அது இயங்கும். நம் மூளை சொல்லிதான் நாம் கொஞ்சம் கண்ட்ரோலே செய்து கொள்வோம். இதை செய்யாதே என்று மூளை சொல்லும். வேகமாக உடல் செய்யும். நம் உடல் உறுப்புகள் செய்யும். கை வேகமாக ஒன்றை எடுக்கும், கால் வேகமாக நடக்கும், ஓடும். அப்படி ஓடுகின்ற சமயத்திலே நீ கண்ட்ரோல் மீறி செய்கிறாய் என்பதை மூளைதான் நமக்கு சொல்லி உணர்த்தி கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம். அந்த அளவிற்கு மிக வேகமாக உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் உள்ளமும் வேகமாக இயங்குகின்ற தருணம் தான் இந்த இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக, இந்த தீனை இங்கே நிலைநாட்டுவதற்காக ஆரம்பத்தில் இருந்து மனித குலத்தை படைத்த நாளில் இருந்து இந்த இளமை பருவத்தில் தான் தன்னுடைய பணிகளை செய்வதற்கான, தன் மார்க்கம் நிலைநாட்டப்படுவதற்கான எல்லா வகையான ஆக்கங்களையும் ஊக்கங்களையும் இந்த இளைய பருவத்தில் தான் எல்லா மனிதர்களுக்கும் வழங்கியிருக்கிறார். குழந்தை பருவத்தில் எதுவும் செய்ய முடியாது, முதிய பருவத்திலும் எதுவும் செய்ய முடியாது. இளமை பருவத்தில் தான் எல்லாம் செய்ய முடியும். பாருங்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய குறைஷிகளுடைய இன்னல்களில் இருந்தெல்லாம் காப்பாற்றப்பட்டு ஒரு கட்டத்திலே ஒரு நிம்மதி சார்ந்த சூழ்நிலையில் அமர்ந்திருக்கும் போது சொன்னார்கள், மக்காவினுடைய முதல் ஆரம்ப காலத்திலே எங்களுடைய அழைப்பை எதிர்த்தவர்கள் முதியவர்கள், எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் இளைஞர்கள் என்று சொல்லி காண்பித்தார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியை அந்த மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்த போது எதிர்ப்பு குரல் என்பது அன்று இருந்த மக்காவிலே குறைஷியனுடைய சில உயர் குல சார்ந்தவர்கள் தான்
அதிலே முதியவர்கள் தான் முதலிலே நபிசுல்லாஹு அந்த போக்கை, அவருடைய அழைப்பை, அவருடைய செய்தியை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள், எதிர்த்தார்கள். இளையவர்கள் ஆதரித்தார்கள். இளையவர்கள் தான் நபிசுல்லாஹு பேச்சிலே, அவருடைய அழைப்பிலே, அவருடைய செய்தியிலே சில நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். முதியவர்கள் எதிர்ப்பை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொண்டு எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதைத்தான் நபிசுல்லாஹு அவர்கள் இப்படியாக சொல்லி காண்பித்தார்கள். எங்களுடைய அழைப்பினுடைய செய்திக்கு முதலிலே யார் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சொன்னால் முதியவர்கள் தான் செய்தார்கள். காரணம், முதியவர்களுக்கு அவர்கள் தொடர்ந்து பின்பற்றி வரக்கூடிய அந்த பழைய விஷயங்கள், கலாச்சார அமைப்புகள் எல்லாம் கெட்டு போய்விடும், அதை இவர் எல்லாம் முடித்து விடுவார். ஆகவே அதை முடித்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி, அதை தொடர செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்றைய முதியவர்கள் எதிர்த்தார்கள், இளைஞர்கள் ஆதரித்தார்கள். ஒரு முறை டாக்டர் யூசுப் அல் கர்லாயி அவர்கள் சொன்னார்கள், மிகச்சிறந்த இஸ்லாமிய பேரறிஞர், கடந்த 2 வருடங்களுக்கு முன்புதான் அவர் மரணமும் அடைந்தார். அவர் ஒரு முறை சொன்னார், எதிரிகளால் இஸ்லாமிய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை விட முஸ்லிம் இளைஞர்களுடைய மூளை ஆக்கிரமிக்கப்படுவது மிக ஆபத்தானது என்று சொன்னார். மிக சரியான சொல்லாடல். பாருங்கள், இந்த எதிரிகளால் எல்லா இஸ்லாமிய நிலங்களும் வளங்களும் தொடர்ந்து குறிவைக்கப்படுவதும், அது சூறையாடப்படுவதும், குறிப்பாக ஏகாதிபத்திய சக்திகளால் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக தங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதிலே மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், அரபு நாடுகளுடைய, இஸ்லாமிய நாடுகளுடைய இஸ்லாமிய வளங்களை எல்லாம் எப்படியாவது கொள்ளையடித்து தங்களுடைய மேற்கத்தியத்தை வளர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுவது, தங்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்களை அங்கே நியமித்துக் கொள்வது, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். இன்றும் இருக்கிறது. இன்றும் இஸ்லாமிய நாடுகள் ஏகாதிபத்திய நாடுகளுக்கு மிகப்பெரிய அடிமை சேவகம் செய்யக்கூடிய நிலையில் தான் இருப்பதை நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையில் சொன்னார், இஸ்லாமிய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை விட முஸ்லிம் இளைஞர்களுடைய மூளை ஆக்கிரமிக்கப்படுவதுதான் மிகப்பெரிய ஆபத்து என்று. ஏனென்று கேட்டால், இப்பொழுது எதெல்லாம் நிலமாக வளமாக அது ஆக்கிரமிக்கப்படுகிறதோ அதை பின்னால் நாம் மீட்டுக் கொள்ள முடியும். அது இன்று நம் கையில் இல்லாமல் இருக்கலாம், அது நாளை நம் கைக்கு வருவதற்கான பணியை செய்தால் நம் கைக்கு வந்துவிடும். ஆனால் அந்த பணியை செய்வதற்கு உண்டான முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மூளை மேற்கத்திய சிந்தனைகளுக்கு, தவறான சிந்தனைகளுக்கு, பல தீய பழக்க வழக்கங்களுக்கு, இஸ்லாம் முஸ்லிம்கள் மார்க்கம் அல்லது நல்லது மாதிரியான விஷயங்கள் குறித்தெல்லாம், அல்லது மிகப்பெரிய எழுச்சி, புரட்சி, போராட்டம் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இளைஞர்களுடைய மூளைகள் சிந்தித்து விடக்கூடாது. அவர்களுடைய சிந்தனைகளை பெரும்பாலும் இந்த மாதிரியான ஆபாசமான, ஒழுக்கக்கேடான, தீமையான பழக்க வழக்கங்களிலே அவர்களுடைய மூளையை நாம் ஒருங்கிணைத்து வைத்து விட்டோம் என்று சொன்னால், நாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் கொள்ளையடிக்க முடியும் என்கின்ற வகையில் இருந்தார்கள். இப்போதும் பெரும்பாலும் அப்படி இருக்கிறது. இந்த நிலையில் சொன்னார், நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவது கூட பெரிய விஷயம் அல்ல, அது பின்னால் நாம் மீட்டுக் கொள்ள முடியும். ஆனால் முஸ்லிம் இளைஞர்கள் என்பவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அவர்கள் தான் முதுகெலும்பு, அவர்கள் தான் அடுத்த வாரிசு, அவர்கள் தான் அடுத்த சந்ததி, அவர்கள் தான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மொத்த முன்பத்தை அடுத்து வழிநடத்தக்கூடிய எல்லா ஆற்றல்களும் திறமைகளும் நிறைந்திருக்கக்கூடிய களம் அந்த இளமை களம். அவர்கள் தான் அடுத்த முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் இளைஞருடைய மூளை ஆக்கிரமிக்கப்படுவதானால் அது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அது மாறிவிடும் என்று அவர்கள் ஒருமுறை சொன்னார். ஒருமுறை மிகச்சிறந்த சிரியாவுடைய இஸ்லாமிய அறிஞர் முஸ்தபா சிஃபாய் அவர்கள் ஒரு முறை சொன்னார், காபாவே இடிக்கப்பட்டாலும் முஸ்லிம்கள் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிக்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளோ எரிந்து கொண்டிருக்கிறது. எரியும் தீயை அணைப்பதற்கு ஒரு வாளி தண்ணீரை எடுத்து ஊற்ற வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிம் இளைஞர்களுடைய கடமை என்று சொன்னார். பாருங்கள், இன்று முஸ்லிம் சமுதாயத்திற்கு பிரச்சனை இல்லாத பொழுதே இல்லை. தினமும் நாம் இரவில் தூங்கி காலையில் எழுவோமையானால் உலகில் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஏதாவது ஒரு வழிவிலே ஏதேனும் ஒரு பிரச்சனை முன்னாடி இருக்கும். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. நீங்கள் நிறைய செய்திகளிலே நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பீர்கள். நிறைய தகவல்கள், குறிப்பாக
இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களை குறிவைத்து மிகப்பெரிய ஒரு இஸ்லாமோபோபியா, இஸ்லாமிய பயம், ஒரு பீதி இங்கே கட்டமைக்கப்படுவதிலே நாள்தோறும் இஸ்லாமிய எதிர் சக்திகள் களமாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு கூட ஆள் இல்லாத வகையில் இந்த களமாடக்கூடிய சூழ்நிலையில் ஒரு முஸ்லிம் இன்று இரவு தூங்கி காலையில் எந்திரிச்சா ஏதேனும் ஒரு பிரச்சனை ரெடியா இருக்கும். அது எந்த நாட்டு வந்து நீங்க பார்க்கலாம். குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்தியாவில் எடுத்துக்கொள்ளல. இந்தியாவிலே இன்று காலையிலிருந்து நீங்க யோசனை எங்கேயோ ஒரு பக்கம் புல்டோசர் மூலமாக ஒரு முஸ்லிம்களுடைய வீடு இடிக்கப்பட்டிருக்கும். ஏதேனும் ஒரு முஸ்லிம்களுடைய கடை அங்கே சூறையாடப்பட்டிருக்கும். இப்போது பாருங்க, சிறுபான்மையை சொல்லுவோம், கிறிஸ்தவர்களுடைய அவர்களுடைய பண்டிகை கொண்டாடப்பட முடியாமல் எல்லா இடங்களிலும் அவர்களை அடிப்பது, உதைப்பது, மிரட்டுவது, அவர்களுடைய பொருட்களை எல்லாம் அழிப்பது, அவருடைய கட்டடங்களை எல்லாம் சேதப்படுத்துவது, இப்படி தினந்தோறும் ஏதேனும் ஒரு வகையிலே பிரச்சனை இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒண்ணுமில்ல, நேற்று வந்து தமிழகத்தினுடைய அரசு பேர் வந்து விபத்து ஆயிடுச்சு. அந்த ஓட்டுநர் ஒரு முஸ்லிம், டயர் பஸ்ட் ஆகி விபத்தாயிருச்சு. 9 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். இன்னைக்கு நீங்க சமூக வலைதளங்கள்ல குறிப்பாக சங் பரிவாரர்களுடைய அவருடைய கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. வேண்டும் என்று குறிவைக்கப்பட்ட பாய் துணிச்சம் கொண்டுட்டான், இப்படியே எழுதியிருக்கிறார். இது சும்மா விடக்கூடாது, இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குது, ஆய்வு செய்யணும். இன்றைய செய்திகள் இவ்வளவு மோசமாக முஸ்லிம் சமுதாயத்திலே பிரச்சனைகள், குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்திலிருந்து எப்படியாவது இவர்களை நாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைத்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மொத்தமாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே முஸ்லிம் இளைஞர்கள் சரியாக விழித்துக் கொண்டு இந்த ஒரு இஸ்லாமிய பீதியை, இஸ்லாமோபோபியாவை அழிப்பதற்கு ஒரு வாளி தண்ணீரை ஊற்ற வேண்டியது கடமை. இன்று நமக்கு நம் சைட்ல எது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம், நாளை நம் சந்ததி இந்த மக்களோடு தான் வாழப்போகிறார்கள். இந்த மக்களுக்கு மத்தியில் தான் நம்முடைய எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் இருக்க போகிறது. இன்று நம்மை பார்க்கின்ற பெரும்பான்மையான சகோதர சமுதாயத்தினுடைய மனநிலைகள் எல்லாம் ஒரு 5 வருடம் கழித்து, ஒரு 10 வருடம் கழித்து அது எப்படி இருக்கும் நீங்களே யோசனை செய்து பாருங்கள். இப்படி தலைகீழாக கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு முஸ்லிம் சமுதாயத்தை எப்படி பார்த்தார்கள்? ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சகோதர சமுதாய மக்கள் நம்மை எப்படி பார்த்தார்கள்? இப்போது எப்படி நம்மை பார்க்கிறார்கள், எப்படி அணுகுகிறார்கள்? நமக்கும் அவர்களுக்கும் மத்தியிலான ஒரு பெரும் சுவர் இங்கே ஆசிட்டு ஊத்தி அது வளர்த்து 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 இன்றைக்கு பெரிய மரமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய இடைவெளி இன்று இருக்கிறது. கிராமங்கள்ல கூட ஒரு முஸ்லிம் நான் முஸ்லிம்ங்கிற மாதிரியான பேதங்களே இல்லாமல் இருந்த சூழல் இன்னைக்கு அது முஸ்லிம் தெரு, பாய் வீடு, பாய் வீட்டு பண்டிகை என்று ஒரு பிரிவினை கலந்த தோரணையிலே பேசக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மோசமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் என்று சொன்னால், அல்லது முஸ்லிம்களுடைய ஏதேனும் உரிமைகள் பிரச்சனைகள் என்று சொன்னால், அல்லது முஸ்லிம்கள் மாட்டின் பெயரால் வேறு ஏதேனும் பெயரால் அடித்து கொலை செய்யப்பட்டாலும் கூட, அதற்காக உரிமை குரல்கள் கொடுத்தாலும் கூட, அதெல்லாம் இன்று ஒரு சர்வ சாதாரணமாக ஏதோ அன்றாடம் 10 விபத்து நடக்குது, அதே மாதிரி இவங்க ஒரு விபத்து என்று கடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு நார்மலைஸ் பிரச்சனைகளை அப்படியே கடந்து போவதற்கு ஒரு யதார்த்தமாக நடக்கின்ற விஷயமாக போகக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் என்று மோசமாக இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படியாக இருக்க வேண்டும்? அது நம்முடைய மகல்லாக்கள் இருந்தாலும் சரி, நம்முடைய இல்லங்களில் இருந்தாலும் சரி, இந்த இள வயதிலே நாம் சரியான இஸ்லாமிய அறிவை அவ்வப்பொழுது நாம் அவர்களுக்கு நினைவூட்டி இஸ்லாமிய ஒளியில் அவர்களை வளர்க்க, அவர்களை வார்க்க நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால், அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களிலே மேற்கொண்டு நிறைய பிரச்சனைகளை நம் மொத்த முஸ்லிம் உம்மத்தும் சந்திக்க வேண்டிய நிலைமையாகிவிடும். இன்றைக்கு நாம் சந்திச்சுட்டு இருக்கோம். முன்னால் நாம் செய்த தவறுகளுக்கு இன்றைக்கு நாம் சமூகம் மொத்தமாக ஏதேனும் ஒரு வகையிலே பலியாகி கொண்டிருக்கிறோம், பார்க்கிறோம், அன்றாடம் பார்க்கிறோம். இந்த நிலைமையை அப்படியே தொடர்மையானால் நமக்கு அடுத்து வரக்கூடிய நம் சந்ததிகள், நம் வீட்டு மகள் அவள் ஒரு 40 வயது 50 வயதை கடந்து இருக்கின்ற சமயத்திலே எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் தெரியுமா? மிக மோசமான
பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும். ஆக இதிலிருந்தெல்லாம் நாம் காப்பாற்றி எரிகின்ற தீயை அணைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக களமாட வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்கிறது. அவ்வப்பொழுது சில வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாம் வளர்ந்து வந்த தருணங்களிலே எப்பொழுதெல்லாம் ஒரு நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்திருக்கிறதோ அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் எல்லாம் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய தெம்பாக பலமாக அதை நிலை நிறுத்துவதிலே முஸ்லிம் இளைஞர்கள் தான் பெரும்பாலும் பங்களிப்பை செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு நீங்கள் பாருங்கள், மதீனாவிலே அழைப்பு பணியை செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸஅப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்காவுடைய இளைஞனை அனுப்பி வைத்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்பு, நீ மதீனாவுக்கு போய் நம்முடைய செய்தியை சொல்லு, இதுதான் வேலை. அவரும் போறார். ஒரு வருடம் ஆகிறது. திரும்பி ஹஜ்ஜுடைய காலம் வர்ற 10 பேரை கூட்டிட்டு வர்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த பழக்க வழக்க பேச்சுக்களை முடிந்த பிறகு மீண்டும் மதீனாவுக்கு அனுப்புகிறார்கள். அனுப்பும் போது சொல்லி அனுப்புகிறார்கள், அடுத்த முறை வரும்போது 20 பேரோடு வர வேண்டும். போகிறார், பணி செய்கிறார். அடுத்த முறையும் வருகிறார், 20 பேரோடு வர்றார். மறுபடியும் பேசுகிறார்கள். பேச்சு முடிஞ்ச பிறகு மீண்டும் ஊருக்கு அனுப்புகிறார்கள். அடுத்த முறை வரும்போது 30 பேரோடு வர வேண்டும் சொல்லி அனுப்புகிறார். போகிறார், மதீனாவிலே எல்லா வீடுகளுக்கும் சென்று இந்த அழைப்பு பணியை முழுமையாக சொல்கிறார். திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது அவர் மட்டும் வந்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னாச்சு நீங்க மட்டும் வந்திருக்கிறீங்க, நான் உங்களை இன்னும் 30 பேரை கூட்டிட்டு வர சொல்லியிருந்தேன்னு சொல்லி. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ், இப்ப அங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் என்னால இங்க கூட்டிட்டு வர முடியாது, நீங்க அங்க வந்துருங்க என்று சொன்னார். இந்த தருணமும் வரலாற்றிலே ஹிஜ்ரத் நடந்துச்சு பாருங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து மக்கா குறைஷிகளால் இன்னல்களுக்கு மேல் இன்னல்களை சந்தித்து இனி இங்கே மக்காவிலே நாம் வாழவே முடியாது, இனி ஹிஜ்ரத் போயினா தான், வேறு பகுதிக்கு போனால் தான் நாம் நம் இறைவனை முழுமையாக வணங்கி வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற ஒரு இக்கட்டான தருணத்திலே ஹிஜ்ரத்துக்கான அனுமதிகள் எல்லாம் கிடைத்து ஹிஜ்ரத்துக்கான வாசல் திறக்கப்பட்ட அந்த தருணமும் இந்த முஸஅப் இப்னு உமைர் அவர்களுடைய அழைப்பும் ஒரே நேர்கோட்டிலே வந்தது. நீங்க வரலாற்றை படித்து பார்க்கணும்னு சொன்னார். மக்கா குறைஷிகள் எப்படியாவது இவரை இங்கே இருந்து நபியை துரத்தி விட வேண்டும் என்று இறுதி முடிவுக்கு வந்தாச்சு. நபியும் கிளம்புவதற்கு முன் வந்தாச்சு. சரி, மதீனா போகணும், அங்க யார் இருக்கிறா, தெரிஞ்சவங்களா, மாமா மச்சானா, போன உடனே கூப்பிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி மரியாதை செலுத்தி நம்ம உடனே வரவேற்பு செய்யறதுக்கு. அப்ப இதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே தயார் செய்யப்பட்டது. முஸஅப் இப்னு உமைர் மக்காவுடைய அந்த ஹிஜ்ரத்தினுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். இவர் எந்த தருணத்திலே மதீனாவுக்கு போனார், மதீனாவுக்கு போனவுடனே அங்கிருந்த மதீனா வாசிகளுடைய அந்த வரவேற்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உபசரித்த விஷயங்களையும் பாருங்கள், ஒரே மாதிரியாக இருக்கும். இதுக்கு காரணம் அன்றைக்கு 13 வயது இளைஞன் ஒரு முஸஅப் இப்னு உமைர் அவர் செய்த பணி. இதே மாதிரியான சிந்தனை நம் வீட்டுல, நம் சிந்தனைகள்ல, நம் வீடுகளில் வளர்ந்து வரக்கூடிய மகளுக்கு இருக்க வேண்டும். ஒரு 13, 16, 17, 20 வயசு இன்னைக்கு எல்லா வீடுகளையும் நாம் இருக்கிறோம். என்ன செய்கிறோம்? இந்த ஒரு நிகழ்வுக்கு முன்னால் நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து வைத்து பாருங்கள். 30 பேர்த்த கூட்டிட்டு வர சொல்றாங்க. 30 பேர் கூட்டிட்டு வர்றாங்க, தனியா வந்துட்டு நிறைய பேர் ஆயிட்டாங்க, நீங்க வந்து ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பணி செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம், நாம் என்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, வரலாற்றிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு எப்பொழுதெல்லாம் சில நெருக்கடிகள் வருமோ, வருகின்ற தருணத்தில் எல்லாம் இளைஞர்கள் தான் முன்வந்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதே ஹிஜ்ரத்தினுடைய தருணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி குறைஷிகள் கங்கணம் கட்டியிருந்த சமயத்திலே தான் படுத்திருக்கும் கட்டிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த சமயத்தில் இருந்த இளைஞன் அவர் படுத்துக் கொண்டு நபியை அனுப்பினார். நன்றாக தெரியும், நான் படுத்தால் என்னை இவர்கள் வெட்டி விடுவார்கள், என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று நன்றாக தெரிந்தும்
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த சிந்தனை, அந்த புரிதல், அந்த உறுதி அவருக்கு இருந்தது. நம் வீடுகளிலே நம் குழந்தைகளுக்கு, நம் இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான உறுதியை நாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறோம் என்று பாருங்கள். மட்டுமல்ல, நீங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கடந்து நீங்கள் இமாம்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள். எல்லா இமாம்களும் பெரும்பாலும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி மார்க்கம் விட்டு சென்ற எல்லா செய்திகளையும் தொகுப்பதற்காக வேண்டி அவர்கள் பட்ட சிரமங்கள் கொஞ்சம் நிஜமல்ல. நீங்கள் இமாம் அகமதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவர்களெல்லாம் அன்றைய காலகட்டத்திலேயே சிறு வயதிலேயே 20 வயது கூட நிரம்பாதவர்கள். அவர்கள் எல்லாம் எல்லாமே 15 20 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய 16 18 இந்த மாதிரியான காலகட்டத்திற்குள்ளேயே இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய சேவையை செய்துவிட்டு போனவர்கள். அவர்கள் மட்டும் அன்று இஸ்லாத்தினுடைய எல்லா செய்திகளையும் தனித்தனியாக ஆராய்ந்து தொகுத்து சமூகத்திற்கு தராமல் போயிருந்தால் இஸ்லாம் ஒரு குழப்பமான, ஒரு கன்ஃபியூஸான ஒரு நிலைக்கு போயிருக்கும். எல்லா விஷயங்களுக்கும் தனித்தனியாக அட்டவணை போட்டு இஸ்லாத்து ஷரியத்து எந்தெந்த விஷயங்களுக்கு எது சட்டங்கள், இத்தாவுக்கு என்ன சட்டம், நிக்காவுக்கு என்ன சட்டம், குத்துபாவுக்கு என்ன சட்டம், திருமணத்திற்கு என்ன சட்டம், சொத்து உரிமைக்கு என்ன சட்டம், வாரிசு உரிமைக்கு என்ன சட்டம், வாங்க சொல்ல என்ன சட்டம், இஃப்தார் என்ன, சஹர் என்ன, இப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு வாரியாக எல்லாம் ஹதீசுகளாக திரட்டி அழகுபடுத்தி தொகுத்து இமாம்கள் கொடுத்தாங்க இல்லையா, அந்த கொடுக்கும் அந்த பணியை செய்யும் போது அவங்களுக்கு அதிகபட்சம் 20 வயது. அதிகபட்சம் இந்த 20 வயதுக்குள்ளே அவ்வளவு பெரிய சேவையை நம் முன்னால் விட்டுட்டு போனதாலதான் நாம் இன்னைக்கு இஸ்லாம் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக, எந்த குழப்பங்களும் இல்லாத ஒரு மார்க்கமாக நாம் தைரியமாக சொல்ல முடியும். இதுதான் இறை வேதம், அதுக்கு இதெல்லாம் சான்று. இதுக்கு யாரெல்லாம் எந்தெந்த வசனங்களை எங்கெங்கெல்லாம் சேகரித்தார்களோ அதுக்கான முழு வரலாறுகள் இருக்கும். இதுதான் நபிகளுடைய வாழ்க்கை. அவர் இப்படித்தான் வாழ்ந்தார். இந்த தருணத்தில் இது இப்படி எல்லாம் நடந்தது தைரியமாக சொல்ல முடியும். அது அவர்கள் தொகுத்து வைத்து விட்டு போனதற்கு பிறகு அந்த தொகுப்பு மட்டும் ஒன்று நடக்காமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? நீங்கள் இமாம் புகாரி அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். வெறும் சின்ன வயசு, 16 வயசு, ஹதீசுகளை சேகரிப்பதற்காக வேண்டி கிளம்பிட்டார். சின்ன பையன். இன்றைக்கும் அவர் விட்டு போன அந்த பணியினுடைய விளைவு எந்த அளவு இருக்கு தெரியுமா? இன்றைக்கும் இஸ்லாத்திற்கு ஏதேனும் ஒரு விஷயத்திலே ஷரியத் ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டல் வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு ஃபத்வா வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு அறிஞர்கள் எங்க தேடுறோம்? இமாம்கள் எங்க தேடுவாங்க? புகாரியில இருக்கா? இந்த செய்தி புகாரியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, புகாரியில இருக்கா என்று மட்டுமே தேடுவார்கள். முதல் சாய்ஸ் புகாரியில் ஒரு செய்தி இருந்தால் அதை கண்ணை மூடிக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டார். அந்த அளவிற்கு செய்திகளை அந்த சிறு வயதிலிருந்து சேகரித்து லட்சக்கணக்கான ஹதீசுகளை போய் ஊர் ஊரா நாடு நாடா பயணம் செய்து செய்திகளை சேகரித்து பெரிய புத்தகமாக அதனை எழுதி அதிலே இருந்து சேகரித்த லட்சக்கணக்கான செய்திகளில் இருந்து ஹதீஸ்களில் இருந்து இது சரியில்லை, இது லைஃப், இது சரியில்லை என்று சொல்லி கணித்து சில 1000 ஹதீசுகளை மட்டுமே உண்மையாக பதிவு செய்து நம்மிடம் கொடுத்து போயிருக்கிறார். நம் வீடுகளில் இருக்கக்கூடிய 15 20 25 வயசுடைய இளைஞர்கள் நாம் இஸ்லாத்திற்காக, இந்த சமூகத்திற்காக நாம் எதை விட்டு செல்ல போகிறோம்? எதை விட்டு செல்வதற்கு நம்மளுக்கு திட்டம் இருக்கு? கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு விஷயத்திற்கும் புகாரியில் தேடி ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னால் அது இஸ்லாத்திலேயே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பணியை அவர் செய்துவிட்டு போயிருக்கிறார். மட்டுமல்ல, நீங்க பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களையே இளைஞர்களாகத்தான் தேர்ந்தெடுத்தான். முதிய வயதிலே தேர்வு செய்யப்பட்ட ஒரே நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கும். 40 வயதுக்கு அப்புறம் நீங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் பெரும்பாலும் கேள்விப்பட்டதுதான், சின்ன வயதிலேயே ஒரு மன்னனுக்கு எதிராக அவர் செய்கின்ற தவறு என்று தைரியமாக சொல்லக்கூடிய அந்த மனதிடம், அந்த மக்கள் மத்தியிலே இருந்த எல்லா வகையான மூட பழக்க வழக்கங்களை தன்னந்தனியாக நின்று நீங்கள் செய்வது தவறு என்று அழகிய முறையிலே அவர் சொல்லி அந்த மக்களை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்குகின்ற அந்த பொறுப்பை சிறு வயதிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான், தேர்வு செய்தான். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள்.
அன்று ஒரு 16-17 வயசுல மன்னனுக்கு முன்னால் நின்று வாதம் செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு மனோதிடம் நம்ம பேசுவோமா? நம் வீட்டு பசங்கள்ட்ட அந்த மாதிரியான திறமைகள் உறுதியை நம்ம கொடுத்திருக்கிறோமா? நம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இஸ்லாம் குறித்து ஏற்ற குறைந்த அளவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? இன்று எவ்வளவு கேள்விகள் கேட்கிறார்கள். இஸ்லாத்தை குறித்து தவறான பிரச்சாரங்கள் எவ்வளவு வந்து கொண்டிருக்கிறது. பார்த்து கொண்டே இருக்கிறோம், படிக்கிறோம், அப்படியே கடந்து செல்கிறோமே தவிர நின்று அதற்காக பதில் சொல்லக்கூடிய வகையில், பதில் என்று சொன்னால் அது அழகிய முறையில் இருக்க வேண்டும். எப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் அன்று மன்னனிடத்திலே ஒரு தர்க்க ரீதியாக பதில் சொன்னார், புரிய வைத்தார். அந்த புரிதலை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் என்ன செய்தார், தூக்கி எண்ணெய் கொப்பரையில வீசக்கூடிய கோபம் தான் அங்கே வந்துச்சே தவிர எதிர்கருத்துக்கு தர்க்க ரீதியாக பதில் வந்ததற்கு பிறகு அதை எதிர்கொள்ள முடியவில்லை மன்னனால். அந்த மனதிடம் கொண்ட ஒரு இஸ்லாமிய அறிவை பெற்ற இளைஞர்களை நம்மளுடைய வீடுகளிலே நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு கேள்விகள் என்று, எவ்வளவு கேள்விகள். நீங்க அன்றாடம் நீங்கள் சமூக வலைதளங்களை திறந்து பார்த்தால் இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு நாளைக்கு மட்டும் ஆயிரக்கணக்கான எதிர் பிரச்சாரங்கள் நடக்கிறது. 1-2 இல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில நமக்கு பெரிய யாருக்கு சண்டைக்கு போடலாம் இஸ்லாத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் அவசியமே இல்லை. சமூக வலைதளங்கள்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதர சமுதாயத்தினுடைய, அதிலும் எல்லோரும் அல்ல, அதிலே இருக்கக்கூடிய சிலர் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகின்ற எல்லா வகையான விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையிலே நம்மிடத்திலே எவ்வளவு இஸ்லாமிய அறிவு இருக்கிறது. ஏப்பா உங்க பெண்கள் ஹிஜாப போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா நாம் என்ன பதில் சொல்லுவோம்? அறிவுபூர்வ பதில் சொல்லுவோமா? நம் வீட்டு பெண்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்கிறாங்க, அது நம் வீட்டு பிள்ளை என்ன பதில் சொல்லும்? அறிவு ரீதியா பதில் சொல்லுமா? அதிகபட்சம் சொல்லுவோம், இல்ல எங்க அத்தா அம்மா போட சொன்னாங்க, இல்ல எங்க மதத்துல நாங்க போடுவோம், இது எங்க பழக்கம், இப்படித்தான் பதில் சொல்லுவோமே தவிர அது பதில், அது ஒரு பதில் தானே தவிர அது மட்டும் பதில் இல்லை. அதுல ஒரு அறிவுபூர்வமான பதில் இருக்க வேண்டும். ஏன்னா முஸ்லிம்கள் 4 திருமணம் பண்ணிக்கிறீங்க, நிறைய குழந்தை குட்டிகள் பெற்றுக்கிறீங்க. பாருங்க, மகாராஷ்டிராவில் நேற்று ஒரு எம்பி ஒரு 2 நாளுக்கு முன்பு பேசினார். நான் ஒரு மௌலானாவை கேட்டேன், அவர் 4 திருமணம் பண்ணியிருக்கிறாரு, 19 குழந்தைகள் பெற்றிருக்கிறாரு. அந்த செய்தியே ஃபேக். அந்த மௌலானாவும் யாருன்னு தெரியாது, அப்படி அவர் சொன்னாராங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் ஒரு ஃபேக்காக பேசப்பட்ட அந்த செய்தி ஒரு 2-3 நாளாக ஃபுல்லா வைரல். அவங்க நோக்கம் என்ன? முஸ்லிம்கள் 4 திருமணம் செய்து கொள்கிறார்கள், நிறைய குழந்தை குட்டிகளை பெற்றுக் கொள்கிறார்கள், இங்கே அவர்கள் 2050க்கு மேல மெஜாரிட்டி ஆகி விடுவார்கள், நாம் மைனாரிட்டி ஆகி விடுவோம். இந்த பொய்யை நிலைநிறுத்துவதற்காக ஒரு பொய்க்கு மேல் பொய், பொய் பிரச்சாரங்களுக்கு மேல் பிரச்சாரம். இந்த கேள்விக்கு பதிலே சொல்லல யாரும். அந்த அம்மாவோட விட ரெக்ஸ் பக்கத்துல போய் திருப்பி கேட்டா அதுக்கே பதில் இல்ல. யாருமா அந்த மௌலானா? எந்த மௌலானா 4 திருமணம் செய்துக்கிட்டாரு, யாரு 19 குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க கேள்வி மேல கேட்கறாங்க, அந்த பதிலே பேசல. ஆனால் பேசாத அந்த அந்த எம்பியோட கேள்வி ஃபுல்லா வைரல். அதுக்கு கீழே வந்து எவ்வளவு ஆபாசமாக கொச்சையாக இஸ்லாத்தை கலங்கப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் கொடுப்போமா? அறிவுபூர்வமான பதில் கொடுப்போமா? சும்மா இஸ்லாத்துல சொல்லியிருக்கு, ஒரு முஸ்லீம் மகளாவில் குடியிருக்கேன், நான் ஒரு பள்ளிவாசல் முத்தவள்ளி மகளா இருக்கிறேன் அல்லது அஜரத்தோட மகனா இருக்கிறேங்கிறதுக்காக வேண்டியில பதில் சொல்லக்கூடாது. தொழுது போறேன்னு சொன்னா எனக்கு புரியணும், நான் ஏன் தொழுது போறேன், இஸ்லாம் ஏன் என்ன தொலை சொல்லியிருக்குங்கிறது எனக்கு முதல் புரியணும், புரிஞ்சு தொழுகணும். நோன்பு வைக்க சொன்னா எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்கிறதுக்காக நோன்பு வைக்க கூடாது. நோன்புல எனக்கு என்ன செய்தி, நான் ஏன் நோன்பு வைக்கணும், நான் ஏன் பட்னியா இருக்கணும், நமக்குள்ள கேள்வி கேட்கணும். அதிலே ஒரு அறிவு தெளிவு பிறக்க வேண்டும், அதன் பிறகுதான் அதை பின்பற்ற வேண்டும். இப்படித்தான் அன்று இருந்தது. இல்லை என்று சொன்னால் எல்லோரும் வருவார்கள், எல்லோரும் போவார்கள், எல்லோருக்கும் ஒவ்வொரு வகையான சடங்கு சம்பிரதாயமாக பின்பற்றக்கூடியதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது, நாமும் செய்வோம். இது ஒரு உயிரற்ற உப்புச்சப்பட்ட விஷயமாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நிலையாக அது மாறிவிடும். ஆக கணிதற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சமூகத்திலே பேசிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக சொல்ல வருவது, இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக மொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் என்னவென்று நீங்கள் பாருங்கள்.
இன்றைக்கு பெரும்பாலும் மொபைல் போன்ல மூழ்கிட்டார். அது எங்கெல்லாம் கூட்டிட்டு போகுது அங்கதான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா சமூகமும் மார்க்கமும் பெரிய ஒரு விமர்சனங்களை தாங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த விமர்சனங்களை அந்த இடத்திலே நன்மையை நிலைநாட்டுவதற்கு யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக தவறான புரிதலின் அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே இஸ்லாத்துடைய சிறந்த செய்தியை பதிவு செய்து அதை அறிவுபூர்வமாக மக்களுக்கு மத்தியிலே பரப்புரை செய்யக்கூடிய இளைஞர்களாக மாறுவதுதான் இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க். இதுதான் இன்று நம்மிடத்திலே தேவைப்படுகின்ற மிக முக்கியமான பணி. இந்த பணிகளிலே இளைய சமுதாயம் நாம் இன்று தொலைத்து விட்டால் அடுத்து நம்முடைய மகன் மகள்கள் தான் இந்த சமூகத்திலே வாழப்போகிறார்கள். அப்படி வாழப்போகின்ற பொழுது எல்லா வகையான தீமையான பழக்க வழக்கங்கள் கொண்ட மனிதர்களாக முஸ்லிம்களை ஓரம் கட்டக்கூடிய சூழல் இருக்கு. இன்றைக்கு ஒரு தீவிரவாத குற்றச்சாட்டை முன்வைத்து மட்டும் எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நிலைமைகள் மாற வேண்டும். இந்த நிலைமைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் இளைஞருடைய கைகளில் தான் அது இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குறிப்பாக இளைஞர்களே, மொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு குறைந்தபட்சம் கவனங்கள் செலுத்துவது, அந்த செலுத்துகின்ற கவனத்திலே தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டுகின்ற மகத்தான பணியை நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பணிதான் இஸ்லாம் எப்போதெல்லாம் ஒவ்வொரு நூற்றாண்டாக வளர்ந்து வந்திருக்கிறதோ அந்த காலங்களில் எல்லாம் இளைஞர்கள் பெரும் பங்கு செலுத்தியிருக்கிறார்கள். இந்த 20ஆம் நூற்றாண்டிலும் இந்த 2025 வரலாறு எழுதப்படுகின்ற சமயத்தில் கூட இஸ்லாமிய இளைஞர்களுடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்பு மிக்க பணியால் தான் இஸ்லாம் அடுத்த கட்டத்திற்கு 2050 2100 இஸ்லாம் இருக்கின்ற போது 2025 இளைஞர்கள் அங்கே வரலாற்றிலே பேசப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான வாய்ப்பினை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்த அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.